சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுதான் ஒரு ரசனையா? இந்த ஆர்டின் ஹேரோவை 3 வயசு குழந்தைகிட்ட கொடுத்திருந்தா கூட தத்ரூபமா போட்டிருக்கோம். இதுக்கு என்ன குறைச்சல்? பாரு, ஆர்டின் எங்க இருக்கு, ஹேரோ எங்க இருக்கு? பெட்ல இருந்து இறங்கி நின்னு பாரு. ஆர்டினுக்கு வளைவு சுளைவு அப்படி ஒண்ணு சரியா அமையல. ஹேரோ படும் சுத்தம். சின்னையாவும் சௌந்தர்யாமாவும் சந்தோஷமா உள்ள வந்து பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டை இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சிருவாங்க. அப்படியா சொல்ற? ஆமா, நீ வீம்பு பிடிக்காம என்கிட்ட இந்த வேலையை கொடு, அட்டகாசமா பண்ணி காட்டுறேன். சரி பண்ணு. அடிப்பாவி அடிப்பாவி, ஐயோ தப்ப திருத்த சொன்ன அநியாயம் அப்படி கலைஞ்சு போட்டுட்டே பாவி பாவி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு. தொங்க 2 பேரையும் எப்ப வேணா உள்ள தள்ளி கதவு போடுவாங்க. நீ என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ டைம் ஆச்சே டைம் ஆச்சே. தொணங்காம சும்மா இரு. இதுக்குதான் ஆரம்பத்திலேயே பொறுப்பை என்கிட்ட கொடுன்னு சொன்னேன். கேட்டியா நீ? சரி சரி, சீக்கிரமா டெக்கரேட் பண்ணி வேலையை முடிக்க பாரு. எப்ப பார்த்தாலும் வேலையை முடிக்காம தோணன்னு பேசிக்கிட்டு. இப்ப எப்படி இருக்கு? எப்படி இவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணா? எங்க கத்துக்கிட்டான்னு தெரியலையே. என்ன பேச்சு மூச்சே இல்ல? பொறாமையிலேயே பேச்சு மூச்சு வராம போகுது. அதெல்லாம் இல்ல, கைவண்ணத்தை பார்த்து அப்படியே அப்படியே மெய் மருந்து மூச்சு முட்டை பாராட்டும்னு நினைச்சேன். ஆனா அதான பார்த்தேன். நல்ல வேலை, இப்ப எனக்கு என் தாய் மாமா கிட்ட பேசுற மூட் இல்ல. இருந்திருந்தா இப்பவே நான் போன் பண்ணி வர வச்சிருப்பேன். போன் பண்ணி வர வைப்பியா? அவர் வந்தா என்கிட்ட வாலாட்டுற எவனா இருந்தாலும் அவன் கழுத்தை சீவாம போக மாட்டாரு. நேரங்கெட்ட நேரத்துல வர அவனை ஞாபகப்படுத்துறான். இவளை அழ வைக்கணும்னா அவனை ஏதாச்சும் பண்ணாதான் இவளை அழ வைக்க முடியும். ஏன் மேல தப்பு இல்ல, நான் சும்மா எந்திரிச்சேன்.
உன் வேலையை காட்டிட்டல. ஆ, ஆ, நான் உலங்கறத நான் ஒண்ணும் கலைக்கல. அதுவா தானா கலைஞ்சிருச்சு. போய் சொல்லாத, நீதான் கலைச்ச. பாண்டி இன்னுமா டெக்கரேஷன் முடியல? அம்மா 10 நிமிஷத்துல ready ஆயிடுமா? நிமிஷத்துல முடிச்சிட்டு 2 பேரும் வெளியே வரணும். 5 நிமிஷத்துல சரிங்கம்மா. ஐயோ என்ன பண்றது? ஐயோ ஆபத்துக்கு பாவம் இல்ல. மன்னிச்சிரு தங்கம், என்ன மன்னிச்சிரு. ரெடி பண்ணலன்னா அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. உன் கைய காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிற. போயா, பண்ணிரலாம். அப்பா கௌசல்யா அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. அம்மா கிட்ட பேசணும், கொஞ்சம் போனை கூட. சரி இரு குடுக்குறேன். அம்மா இங்க வாமா சீக்கிரம். வரேன்டி. அம்மா சௌந்தர்யா லைன்ல இருக்காமா? சரி உனக்கு அந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குக்கா. சரி இரு அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். சௌந்தர்யா அம்மா எப்படிமா இருக்க? நீ எப்படிமா இருக்க? நான் நல்ல சந்தோஷமா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. சம்மந்தி அம்மா வந்து கதிரோட தலை பொங்கலுக்கு குடும்பத்தோட வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. உன்கிட்ட அத சொன்னாங்களா? எப்படி சொல்லாம இருப்பாங்க? ஆக்சுவலா ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி சூர்யாவும் நானும் தலைப்பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ள ராஜேஸ்வரி அம்மா இங்கேயே செலிப்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. நான் கால் பண்ணதே மதிய அண்ணி கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான். அண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாங்களாமே. கேட்டதுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா. ஆமாம்மா, நாங்க யாருமே அதை எதிர்பார்க்கல. என் மருமக உன் மாமியார விழுந்து விழுந்து கவனிச்சு உபசரிச்சத பாக்க நீ இல்லாம போயிட்டியே. அந்த கொடுப்பன உனக்கு இல்லவே இல்ல. சரி அண்ணி கிட்ட சீக்கிரமா போன் கொடுமா. கொடுக்கறேன்டி. மதி மதி இளமதி இளமதி, என்ன வேணும்? உன்கிட்ட உன் அண்ணி பேசணுமா?